படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குண்ணே. நீ செகண்ட் ஹாஃப் இனிமேல் இதோட நல்லா இருக்கும். நாங்கள் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். இது நல்ல மென்மேல் வெற்றியடைய வாழ்த்துக்கள் விஜய் அவர்களுக்கு. சரி, இப்போ வந்து எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தீங்க? கூடலூர்லேருந்து வந்திருக்கோம்ண்ணே. பக்கத்தில் இங்கே இது கேரளா ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஸ்டேட்டு. அங்கே ஷோ கிடைக்கல, அதனால 4 மணி ஷோ அங்கே வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இதை விட நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லபடியாக ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கூடலூர்னு வந்திருக்கோம். தமிழ்நாடு இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட் கூடலூர்னு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இது ஒரு தளபதி படம். எவ்வளோ அவருக்கு ஃபேர்வெல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ விபி நல்லா தரமாக செஞ்சுருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வைஸு தளபதி ஒரு நெகட்டிவ் சைடில் காமிச்சதெல்லாம் இப்போ எதுவும் நம்ம வெளியே சொல்ல முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தளவு எவ்வளோ நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணி தளபதிக்கு ஒரு ஃபேர்வெல்லான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு விபி. தளபதி மாஸ் ஃபேக்டர் அவரை பற்றி சொல்லவா வேணும். அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு அவர். எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப். படம் செம்மையாக இருக்குது. படம் செம்மையாக இருக்குது. படம் பஸ் ஸ்டாப் வந்துட்டு வெங்கட் பிரபு என்னமோ தெருக்கி விட்டாப்புல. நம்ம என்னமோ எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் எதிர்பார்ப்பு மேலே பிரம்மாண்டமாக ஓடிக்கிருக்கு. ஃபஸ்ட் ஸ்டாப்பு எந்த ஒரு லோஸ் இல்லை, விறுவிறுப்பாக இருக்குது. சீனுக்கு சீனு ஃபைட்டு சீனு தளபதி விஸ் இளைய தளபதி சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃபு இதை விட எதிர்பார்ப்பை விட உள்ள பயங்கர அளப்பறையாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் 4 மணி ஷோ போட்டது, 4 மணிக்கு வந்தது ரசிகர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமாக இருக்குது. தளபதி நம்மளை உற்சாகப்படுத்திட்டாரு. சரி, இப்போ நீங்க வந்து தளபதிக்கு ஜெய். இப்போ தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு காலையிலேருந்து நாங்கள் 1ஆம் தேதியே டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். கீழே வந்து 4 மாதம் இல்லாதனால கீழே சென்னையிலேருந்து, மதுரையிலேருந்து, தேனியிலேருந்து, திண்டுக்கல்லேருந்து, வத்தலகுண்டு இந்த ஏரியாவிலேருந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50% கீழேருந்து வந்திருக்காங்க. வந்து அவங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுடைய சப்போர்ட்டும் நல்ல ரீதியில் போய்கிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்கள சப்போர்ட்டு 4 மணி ஷோக்கு வந்து நேற்றே வந்துட்டு இங்கே கும்பலிலே ஆள்கிட்ட போட்டாங்க. ஆள்கிட்ட போட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு காலைல 3 மணிக்கெலாம் சினிமாக்கு வந்துட்டாங்க. 2026 வந்து விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு படங்கள், அதாவது இந்த படமும் இன்னொரு படம் தான் நடிக்கிறதா வேண்டி இருக்கு. அப்படிங்கிறப்போ இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து அரசியலுக்கு போயிட்டாருன்னா இது மாதிரி விஜய் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் இல்லையா? அப்போ உங்க ரசிகர்கள்லாம் என்ன பண்ண போறீங்க? அண்ணன் இன்னும் 2 படம் சொன்னதே இப்போ எங்களுக்கு பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அரசியல் போனால் தமிழ்நாட்டில் 2026 தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பெறும்னா அண்ணன் அரசியல் போட்டோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் படம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறது எங்களுடைய ஆசை. அண்ணன் வருஷத்துக்கு ஒரு படம், அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலுமே வருஷத்தில் ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு ரசிகர்களுக்கு பயங்கர ஒரு உற்சாகமாக இருக்கும். அண்ணன் சினி ஃபீல்டு விட்டு போகிறதுன்னு சொல்கிறதே பெரிய மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடுக்கு ஈக்குவலாக வந்து கேரளாவிலையும் வந்து விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கடுத்து அரசியல் இதுக்கடுத்து வர்றப்போ இங்கேயும் அவர்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்? இங்கேயும் அவருடைய ஆதரவு, அண்ணன் தமிழ்நாடு வந்துட்டாருன்னா இங்கே ஆதரவு வந்துடும்ல, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மதுரையிலேருந்து வரேன். அண்ணனோட படத்தை பார்க்கணுன்னு ஃபஸ்ட் டைம் 4 மணி ஷோக்கு. அது அங்கே தமிழ்நாட்டில் கிடையாது, அனுமதி கிடையாது. அதனால் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வந்து 4 மணி ஷோக்கு வந்திருக்கேன். எதிர்பார்த்த விட அதிகமான லெவலில் வேறு லெவலில் செஞ்சுருக்காப்புல வெங்கட் பிரபு. அடுத்த சீனு, இந்த சீன் என்ன, அந்த சீன் என்ன, அப்படியே பார்த்து பிடிக்கணும். இன்டர்வல் வந்துருச்சு, இன்டர்வல் அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்குது. வேறு லெவல் பண்ணியிருக்காப்புல வெங்கட் பிரபு. சூப்பராக பண்ணியிருக்காரு. 2026 அண்ணன் ஆட்சியை பிடிப்பார் கண்டிப்பாக. நாளைய தமிழக முதல்வர் விஜய். அண்ணன் வாழ்க. எப்பயுமே தளபதி தான், தளபதி தான், தளபதி தான், என்றுமே தளபதி தான். மதுரைக்காரன் நான், தளபதி தான், என்றுமே தளபதி தான். தளபதிக்கு, தளபதிக்கு, இளைய தளபதிக்கு. படம் எப்படிமா இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் நாங்கள் இந்த அளவுக்கு ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆனால் படம் வேற லெவலில் இருக்கு. எங்கள் அண்ணன் நடித்தாலே படம் தான். அது எப்படி இருந்தாலும் தளபதி தான். அது நாங்கள் லோக்கல் தான், குமிழி தான். நாங்கள் வந்துட்டு தளபதிக்காண்டி நாங்கள் உயிரை கொடுப்போம். தளபதிக்கு படம் வந்துட்டு சொல்ல முடியாத லெவலில் இருக்குது. நல்லா சூப்பர் படம் தான், நல்ல படம். ஆனால் என்ன எங்களுக்கு ஒரு ஃபீல் என்னன்னா, எங்கள் அண்ணா வந்துட்டு அரசியல் போகிறாரு. இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களையும் விட்டுட்டு இந்த அரசியலில் இறங்குறாரு. கவலையாக தான் இருக்குது, சொல்ல முடியல. ஆனால் அவரு இறங்குறாரு, இறங்கிட்டு எல்லாருக்குமே நல்லா தான் செய்வார். படம் நல்லா சூப்பர் படம், நல்லா இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியாக எல்லாருமே நல்லா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியாக கூட எல்லோரும் வந்து பார்க்கலாம். அது மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபேன்ஸுக்கெல்லாம் நல்ல ஃபஸ்ட்டு ஹாப்லேயே ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டு அது மாதிரி டான்ஸு ஃபைட்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியும் குடும்பம் வந்து பார்க்குறேன். நல்ல மிக வெற்றியை கொடுக்கும்.
100 கோடிக்கு மேலே தாண்டுன்னு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கேரளாவில் வந்து இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ 4 மணிக்கு வந்து தேட்டரில் போட்டதுக்கு எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு பாராட்ட விஷயம். தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இப்போ சென்னையிலேருந்துலாம் வந்ததுக்கு அவங்களுக்கு நல்லா பாராட்டு கிடச்சிருக்கு. இப்போ அதுக்கு ஆஃபாக பார்த்துருக்கோம். அடுத்து இவங்களுக்கு என்ன ட்விஸ்ட்டு நடக்குன்றது விஜய் எங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது. படம் உண்மையிலே ரொம்ப பாராட்டப்படுது. படம் நல்லா இருக்குண்ணே, வேறு லெவலில் இருக்குண்ணே. நான் ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருக்கு, நீ செகண்ட் இது எப்படி இருந்து பார்த்துட்டு அடுத்த இது சொல்லலாம். நல்லா இருக்கு, நம்ம இதில் நல்லா இருக்கு. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் கூடலூர்ந்து வந்திருக்கோங்க. கூடலூர்லேருந்து இப்போ விஜய் படம் பார்க்குறதுக்காக வந்து ஆமாம், மெனக்கெட்டு விஜய் படம் பார்க்குறதுக்காக தான் மெனக்கெட்டு வந்திருந்தோம். நம்ம ஊரில் வந்து 9 மணி ஷோனால தான் கண்டிப்பாக குமிழுக்காக மெனக்கெட்டு வந்து நாங்கள் ஒரு 10-15 பேர் வந்திருக்கோம் ஃபிலிம் பார்க்கவே. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்கு? தலை படம்னா தலை படம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் இங்கிலீஷ் ஸ்டைலில் இருக்குது, பூரா ஃபால் ஸ்டைலில் நல்லா படம் பட்டை கிளப்பி இருக்க படம். இன்னும் செகண்ட் ஹாப் இதை காட்டி நல்லாயிருக்கும். ஆல்ரெடி சிங்கப்பூரில் பார்த்துட்டு எனக்கு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு படம் வந்து வேறு லெவலில் இருக்குண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.